வெட்டும் புறா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை நீங்கள் இந்த உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று அடையாளம் காண்பித்தார். வெளிச்சத்தின் 7 தன்மைகளை கடந்த நாட்களில் தியானித்தோம். 8வதாக வெளிச்சம் மனிதனுக்கு முகமலர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மனிதனுடைய முகமலர்ச்சி என்பது இந்த உலகத்தில் 2 வகைகளில் வெளிப்படுகிறது. ஒன்று செயற்கையாக, இன்னொன்று இயற்கையாக. நாம் பார்க்கிற திரைப்படங்கள், புகைப்படங்கள், தொலைக்காட்சிகளில் காணப்படுகிற மனிதனுடைய முகங்கள் அழகாய் அல்லது மலர்ச்சியாய் தெரிவதற்கு அவர்கள் முகங்களிலே பவுடர், கிரீம்களாலும் மின் விளக்குகளாலும் முகமலர்ச்சி பிரகாசமாய் தெரிகிறது. ஆனால் இது நிரந்தரம் அல்ல. இவைகள் ஒரு மழை பெய்தாலோ அல்லது மின்சாரம் தடைப்பட்டாலோ அவர்கள் முகத்தின் மலர்ச்சி எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இயற்கையிலேயே ஒரு மனிதனுடைய முகம் மலர்ச்சியாய் இருக்க வேண்டுமென்றால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். எந்த மனுஷனுடைய இருதயத்திலே பாவம் என்ற இருள் ஆளுகை செய்கிறதோ அவன் முகத்திற்கு எவ்வளவு மேக்கப் போட்டாலும் அது ஒரு நேரம் வரும்போது அதனுடைய சாயம் வெளுத்துவிடும். ஆனால் பாவ இருளை அகற்றி நீதியின் வெளிச்சம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் பிரகாசிக்கும் போது அவனுடைய முகத்திற்கு எந்த அலங்காரமும் தேவைப்படாது. அது பார்க்கவே ஒரு தனி முக மலர்ச்சியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு செயற்கையாய் தோன்றுகிற முக மலர்ச்சியை வெறுத்து இயற்கையாக ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணுவதன் மூலம் வெளிப்படுகிற முக மலர்ச்சியை வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். ஆமேன்.